Hi friends, welcome to Kani Kail channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா தவா ஃப்ரை பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ஆயில், உப்பு, தேவையான அளவு சால்ட், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இந்த சைடு வந்து தவால எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லாஸ்ட்டாக பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த தவாவில் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் எறா சேர்க்கணும். இந்த சால்ட்டு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணுமே இந்த எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மிளகாத்தூள் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ இந்த மூணும் நல்லா ட்ரை ஆனோடனே, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறாவை சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும், ஏன்னா எறால தண்ணி விடக்கூடாது. இப்போ நான் அந்த எறாவை சேர்த்து இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலை, இதில் எறாலே தண்ணி விடும். அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இவ்வளோ தண்ணி தரும். இது அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணிலாம் ட்ரை ஆக சொல்ல நம்ம கலரி விடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இந்த இறால. இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம தீ அதிகமாக வச்சு இந்த தண்ணியை முதல்ல ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடையில கலரி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக விடுது ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி ஊத்தல ஒரு பொட்டு கூட, ஆனாலும் எவ்வளோ தண்ணி. எறா வந்து நல்லா வேகணும், ஏன்னா பசங்க சாப்பிட்றது. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக்காடு வச்சுக்கிறேன். இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இது வேகத்துக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி பாருங்க, இப்போ கால்வாசி ஆயிடுச்சு. அப்படியே சுண்டிடும் தண்ணி. தண்ணி சுண்ட சொல்லதான் நம்ம இந்த மாதிரி கலரி வச்சு வரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தீ கம்மியாக வச்சுக்கணும்.
அதிகமாக டீ இருந்துச்சுன்னா ரொம்ப டார்க்காக டீடும். டீ கம்மியாக வச்சு கலரி வச்சு டீ பண்ணணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கறிப்பில் போட்டுக்கலாம். கறிப்பில் இந்த மாதிரி நான் கையில் சும்மா கட்டி போட்டுக்கிறேன். டீ கம்மியாக வச்சு கலரி ஒன்று இல்லைன்னா அடி பிடிக்கும். எண்ணெய் பத்தலைன்னா இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இது கொஞ்சம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். வீட்டிலே எந்த மசாலா இல்லாமல் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். கடையிலலாம் போனால் மசாலா என்ன மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு கணக்கு அந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது அப்படியே வெந்துனே இருக்கும். இடையில நான் கலரி விட்றேன். உப்பு காரம் செக் பண்ணேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஓவர் காரமாகிடுச்சுன்னா, அதனால் பெப்பர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எறா தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சு. கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட்டு வச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம்.